ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் ஸ்மார்ட் பை டியூட்டோரியல்ஸ். நான் தான் உங்கள் மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 59 மாடிஃபையர். 59 மாடிஃபையர்ன்றது டிஸ்டிங்க்ட் ப்ரொசீஜரல் சர்வீஸ். இதுதான் நம்ம 59 மாடிஃபையரில் வரும். இதுதான் அதோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த மாடிஃபையர் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 59ன்றது இந்த சர்ஜரி 2 சர்ஜரி இருக்கும். அந்த 2 சர்ஜரிக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டுமே வேறு வேறு சர்ஜரி அப்படின்றத பிரித்து காட்டுறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், 59 மாடிஃபையரே கொடுக்குறோம். இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் அனாட்டமிக்கல் சைட்டில் இருக்கும், வேறு வேறு சைட்டில் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா செப்பரேட் என்கவுண்டரில் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நாட் நார்மலி பண்டில்டாக இருக்கும். இது மாதிரி விஷயங்களால் தான் அந்த சிபிடிக்கு 59 மாடிஃபையர் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் 59 கொடுக்குறீங்கன்னா எதை வச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்சிசி எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம என்சிசி எடிட் 2 சிபிடியை போடணும். அந்த சிபிடியில் ஒரு சிபிடிக்கு நம்ம மாடிஃபையர் கொடுக்கணும். அப்போ எந்த சிபிடிக்கு நம்ம மாடிஃபையர் 59 கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ரெவென்யூ வேல்யூ இருக்கக்கூடிய சிபிடி கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம், 59 மாடிஃபையர் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா 11055 அண்டு 11720 இந்த 2 சர்ஜரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், 59 மாடிஃபையராக கொடுக்கணும். ஏன் 59 மாடிஃபையர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அனாட்டமிக்கல் சைட்டில் வந்து பண்ணியிருக்காங்கன்றதுனால நம்ம 59 மாடிஃபையராக கொடுக்குறோம். 59 எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 59 வந்து பார்த்தீங்கன்னா இஎன்எம் கூட கொடுக்கவே கூடாது, ப்ரொசீஜர் கூட மட்டும்தான் கொடுக்கணும். ரெண்டாவது 59 வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கேர் இன்சூரன்ஸ்க்கு கொடுக்கவே மாட்டோம். மெடிக்கேர் இன்சூரன்ஸ்க்கு எக்ஸி, எக்ஸ்எஸ், எக்ஸ்பி அண்ட் எக்ஸ்யூ மாடிஃபை தான் கொடுக்கணும். நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.